வணக்கம். மைசூர் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்கங்க. அதோட கன்டினியூஷன் தாங்க இது. பார்ட் 2 வீடியோ. இதில நம்ம பார்க்க போறது வந்து காரஞ்சி லேக்கு, அப்புறம் இந்த நஞ்சன்கூடு கோவிலு, இது எல்லாம் பார்க்க போறோங்க. இதுதான் லேக்கோட வியூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். நான் டிஎம்எஸ். இது தமிழ் ட்ரெயின் ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. இது டே 1ன்னு போட்டிருக்கேங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, முதல் நாள் தாங்க. காலையில் வந்து சதாப்தி எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து கிளம்பி மதியம் வந்து 1:15 மணிக்கு மைசூரில் இறங்கிட்டு, மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரயில் மியூசியம் இருந்ததுனால ரயில் மியூசியத்தை கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிவிட்டு அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த லேக்கையும் கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த காரஞ்சி லேக்கோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. இது பார்க்க போனீங்கன்னா வழி வந்து நம்ம சாமுண்டி மலைக்கு போகிற வழியிலே தாங்க இருக்குது இது. ஸோ ஜூ, சாமுண்டி ஹில் இது எல்லாமே வந்து போகிற வழியில் தான். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த லேக்கு ரொம்ப பெரிய லெவல்லலாம் ஒன்றும் இந்த பார்க் இருக்காதுங்க. ஆனால் பேர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க இந்த இடம். இது வந்து டாரிஃபுங்க. பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா, சின்னவங்களுக்கு 25 ரூபா, ஸ்டில் கேமராவுக்கு 100 ரூபா, வீடியோ கேமராவுக்கு 200 ரூபாங்க. அதை பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனோம்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது வழியாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டோன்னா இதில் இந்த வே டு ஜூ, ஆனால் அந்த ஜூவில் ஒன்றும் இல்லைன்னா மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அங்கே போகல. மற்றபடி இந்த பிளான்டேஷன்ஸு, அந்த ஏரியாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய கூண்டுங்க. இந்த சினிமா படம் ஜுராசிக் பார்க்லலாம் காட்டுற மாதிரி பறவைங்களுக்காக ஒரு கூண்டு. அதனால தான் இது எடிட்டே பண்ணாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்க. போகிற வழி அந்த பறவைங்கள்லாம் எதுவும் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க பாருங்க. இந்த 2 டபுள் கேட்டு, அந்த ஸ்வெல் கேட்டு இதை தாண்டி போனாலும் இந்த செயின் தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இதையும் மீறி பறவைங்க வெளியே போகாதுங்க. அந்த கூண்டுக்குள்ளே இருக்க பறவைங்களோட லிஸ்ட்டுங்க இது. முக்கியமாக மயிலுங்க நிறைய இருக்குங்க. எந்த நேரமும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதில் வெள்ளை மயிலே ஒன்று இருக்குது. இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். நான் இந்த வீடியோ வந்து நான் நினச்சிருந்தா ஒரே வீடியோவாக போட்டிருக்கலாங்க மைசூருக்கு. ஆனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இந்த மாதிரி போடுறதுக்கு ரீசன் வந்து நீங்களே போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ விர்ச்சுவலாக ஒரு அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி இப்போ பொறுமையாக பண்ணியிருக்கேங்க. இந்த பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் நல்லா புரியுங்க. இதோ வெள்ளை மயில் பாருங்க. இது ஆண் மயிலா பெண் மயிலான்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இது சிட்டி லிமிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும். நாங்கள் பைக்கில் தான் போனோம் நாங்கள். ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த பார்க்கு. இது வரைக்கும் மேக்ஸிமம் மைசூர் போகிறவங்கலாம் வந்து இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அப்படியே அது, ஏன்னா சாமுண்டி கோயிலுக்கு எப்படியும் கண்டிப்பாக போவாங்க. ஆனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதனால தான் சரி இந்த வாட்டி வந்து நான் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக போய் உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல்லாக நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் அந்த பறவைங்களோட கூண்டு தான். இது எல்லா பறவைங்களும் இதுக்குள்ளேயே தான். பாருங்க மயில் பாருங்கள். அதுக்கு இதை விட்டு வெளியே வந்துட்டோன்னா அந்த ஜூ அதில் வந்து என்ன, அது நாங்கள் போகும்போது டெம்பரரிலி க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் அது பார்க்கல. பட்டு இதை விட்டு வெளியே வந்துட்டால் அதுக்கப்புறம் ஒரு டவர் ஒன்று இருக்கும். அது மேலே ஏறி இந்த லேக்கோட வியூ பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம்னா போட்டிங் தாங்க. இதுதான் லேக்கோட ஃபுல் வியூங்க. இது மெயின் என்னென்னா, இந்த லேக்கில் வந்து அதை பாருங்கள், இந்த பறவைங்க இருக்கு இல்லையா, வெளிநாட்டுங்கள்லாம் அந்த சீசன் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுங்கெல்லாம் வந்தால் இங்கே தான் தங்குங்களாம்.
அது ஆனால் இப்போ ரொம்ப கம்மி நாங்கள் போன டைமில் அப்படின்னாங்க. இதுதாங்க போட் ரைடோட டேரிஃபு. பெரியவங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா. இதில் 2 விதமான போட்டும் இருக்குது. அவங்க மொத்தமாக 5 பேர் 8 பேர்னு கூப்பிட்டு போகிற போட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் தனியாக எடுத்துகிட்டு போகிற ரோ போட்டும் இருக்குது. அதுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதோ லைஃப் ஜாக்கெட்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த போட்டுங்க தாங்க இது. 4 பேர் போகிறது, 2 பேர் போகிறது, 8 பேர் போகிறது அதான் வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் போன அப்போது யாருமே போகலை. ஆனால் நல்ல மழை காலத்தில் சரியான ஆழம் இருக்கும்னாங்க. இப்போ ஆழம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதாங்க. இது முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வெளியே கிளம்பிட்டோம். அடுத்தது நல்ல பசி டைமு, அதனால் சாப்பிடலான்ட்டு பக்கத்துலேயே இருக்க ஹோட்டலில் எப்போவுமே மைசூரை பொறுத்த வரைக்கும் அந்த ரைஸ் பாத்துன்றது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாட்டி இது 70 ரூபா இது ரைஸ் பாத்து. ஆனால் ரொம்ப ஆவரேஜ் தாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. அதை சாப்பிட்டுட்டு இதுதான் சாம்ராஜேந்திரா சர்க்கிளுங்க. இது இந்த தசரா 50லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்க்கிள். தசரா 50 நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதாங்க நஞ்சன்கோடு. அதாவது மைசூர் சிட்டியிலேருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. இது சாம்ராஜ் நகர் போகிற வழியில். இந்த கோவில் ரொம்ப கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொன்னாங்க. நஞ்சண்டேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அது ஈஸ்வரன் தான் உள்ளே இருக்கிறது. கோவில் பயங்கர பழமையான கோவில். ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த லொக்கேஷனு. பாருங்கள், காற்று சரியான மழை ஆரம்பிக்கிற டைம் அது. அதனால் நாங்கள் அவசர அவசரமாக போயிட்டு பைக்கில் வர போயிட்டோம். ஆனால் வெளியில் வந்துட்டு ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம் மழையில். இது கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளே போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேங்க. தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அந்தளவுக்கு பெரிய லெவல் கூட்டம் இல்லை. நான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டேன். கோவில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய கோவிலுங்க இது, சின்ன கோவில்லாம் கிடையாது. அது எல்லாத்தோட ஹைலைட்டு இவர் தாங்க. நம்ம முருதீஸ்வரில் இருக்காது அந்த அளவுக்கு பெருசு இல்லைனாலும் அதில் முக்கால் சைஸ் இருக்குங்க இது ஈஸ்வரன் சிலை. நல்ல மழை வர டைமு, அதனால் எனக்கு சரியான வியூ கிடச்சிது. அதனால் நான் பொறுமையாக இருந்து ஸ்டில்லு வீடியோ எல்லாமே எடுத்துட்டேன். இது பயங்கர பெருசு. அங்கே வரைக்கும் அப்போ அது கீழே நிற்கிற ஆள் எவ்வளோன்னு இருக்கார் பாருங்கள். அப்போ அந்த சிலை எவ்வளோ பெருசுன்றது நீங்களே இமேஜின் பண்ணிக்கிங்க. நல்ல பெரிய சிலை. பாருங்கள், இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலைங்க. இந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடில் காவேரி ஓடிட்டுருப்பாங்க. அங்கே தாராளமாக குளிக்கலாம். இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் அக்காமடேஷனுங்க. நைட்டு தங்குறதுனா ஸ்டே பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸில் இருக்குன்றது தெரியல. இதோடு இந்த பார்ட் 2 வீடியோவை முடிக்கலாங்க. பார்ட் 3ல் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்றதை காமிக்கிறேங்க. பேலஸு அப்புறம் ஜூ, அது ரெண்டும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.